இமேஜ் மெனு பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் மோடு. இந்த மோடு கமாண்ட் எதுக்காகனா, நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் வந்து என்ன மாதிரி ஜாப்க்காக நம்ம ஒர்க் பண்ணுறோங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் மல்டிமீடியா லெவலில் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆர்ஜிபி கொடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து பிரிண்டிங் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா சிஎம்ஒய்கே கொடுத்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறது கிரே ஸ்கேல். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இமேஜ் வந்து இது என்ன மோடில் இருக்குன்னா ஆர்ஜிபி மோடில் பார் 8 பீட்ஸில் இருக்குன்னு இங்கே டிஸ்பிளே பண்ணுது. ஓகேங்களா, இதை நம்ம வந்து கிரே ஸ்கேல் மோடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இமேஜ் மெனுவில் மோடு செலக்ட் பண்ணிவிட்டு கிரே ஸ்கேல் செலக்ட் பண்ணுறீங்க. கொடுத்தீங்கன்னா மெசேஜ் ஒன்று ஓப்பன் ஆகுது. இமேஜ் மெனுவில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே பிளாக் அண்ட் ஒயிட்டுங்கிற ஒரு கமாண்ட் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத இந்த மெசேஜ் சொல்லுது. அப்படி மாற்றினீங்கன்னா ஆர்ஜிபி மோடில் தான் இருக்கும், கிரே ஸ்கேல் மோடுக்கு போகாது. அதனால் நம்ம டிஸ்கார்டு கொடுத்துக்குவோம். கிரே ஸ்கேல் மோடுக்கு மாறிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற இமேஜுக்குள்ளே எப்படி இருக்குன்னா பல விதமான கிரே ஷேட்ஸ் வந்து உள்ளே இருக்கும். ஓகேங்களா, இதோட பிட்ஸ் வந்து 8 பீட்லேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கும். கிரே ஸ்கேல் மோட் இமேஜில் 256 ஷேட்ஸ் வந்து கிரே இருக்கும். சேனலில் போய் பார்த்தீங்கன்னா இது கிரே சேனல் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கும். ஓகேங்களா, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இமேஜ் மெனுவில் மோடில் பிட் மேப். இந்த பிட் மேப் மோடில் நீங்கள் வந்து 2 கலர் வேல்யூ மட்டும்தான் பார்க்க முடியும். ஒன்று வந்து பிளாக்கு அல்லது ஒயிட் இருக்கும். இந்த பிட் மேப் மோடை 1 பிட் இமேஜ்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இமேஜோட டெப்த் வந்து 1 பிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா, பிட் மேப் செலக்ட் பண்ணிக்குவோம். பிட் மேப்போட டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. ரெசல்யூஷன் கொடுக்கணுமா அவ்வளோ கொடுத்துக்கலாம். எந்த மெத்தேடில் உங்களுக்கு பிட் மேப் மாடல் வரணுங்கிறது நீங்கள் கொடுத்துக்க முடியும். த்ரெஷோல்டு கொடுத்துக்கலாம், பேட்டர்ன் டித்தர் கொடுத்துக்கலாம், அல்லது டிஃப்யூஸ் டித்தர் கொடுத்துக்கலாம், ஹாஃப் டோன் ஸ்க்ரீன் இது நம்ம கொடுத்துக்க முடியும். 50% த்ரெஷோல்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இமேஜில் பிளாக் கலரும் ஒயிட் கலர் மட்டும்தான் டிஸ்பிளேல தெரியும். அந்த பிளாக் வந்து சாலிட் கலராக உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது இமேஜில் மோட்லாம் பிட் மேப்பில் மெத்தடு பேட்டர்ன் டீத்தராக வேணுன்னா நீங்கள் பேட்டர்ன் டீத்தர் கொடுத்துட்டு ஓகேன்றீங்கன்னா வந்து பேட்டர்ன் டிஸ்பிளேல இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, அடுத்து இமேஜ் மெனுவில் மோடில் பிட் மேப்பில் டிஃப்யூஷன் டீத்தர் இப்போ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக டாட்டாக இருக்கிற மாதிரி இமேஜில் உங்களுக்கு வியூவில் தெரியும். ஓகேங்களா, ஹாஃப் டோன் இந்த ஹாஃப் டோன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஃப்ரீக்வன்சி வந்து எவ்வளோ வரணும், எவ்வளோ ஆங்கிள் உங்களுக்கு வரணும், ஷேப் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு என்ன ஷேப், ரவுண்டாக வேணுமா, டைமண்டாக வேணுமா, எலிப்ஸாக வேணுமா, லைனாக வேணுமா, ஸ்கொயராக வேணுமா, கிராஸாக வேணுமான்னு கேட்குறோம். நம்ம ரவுண்டு கொடுத்துட்டு ஆங்கிள் வந்து 30 கொடுத்துக்குவோம். ஃப்ரீக்வன்சி வந்து 60 கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட்டாக தெரியும். ஆங்கிள் வந்துட்டு நம்ம எவ்வளோ கொடுத்தோமோ 30 கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அந்த 30 ஆங்கிளில் உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கும். அடுத்து இமேஜ் மெனுவில் மோடில் பிட் மேப் கஸ்டம் பேட்டர்னா நீங்கள் இருக்கிற பேட்டர்னையும் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்க முடியும். இந்த பிட் மேப் மோடு வச்சிங்கன்னா ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட் கலர் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கும்.